வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவ்வர்ஸ் அவங்க அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் அந்த மெசேஜை ப்ளே பண்ணாதே எப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கான வீடியோ தான். ஸோ இது எப்படி பண்ணலான்றத வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத இது மாதிரி லைக் பண்ணி ப்ளூ கலர் மாற்றிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பெல் ஐக்கான் ரைட் சைடில் ஜென்ரேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, கீழே கமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கமெண்ட்டில் போய்ட்டு இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு எதனா உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் அது மாதிரி வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஆப் லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் ஆப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டு போவோம். வெப்சைட்டில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவ்வர்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாதே எப்படி அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே 3 டாட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் இன் யூஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து இப்போது தமிழில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். ஸோ அது தமிழில் கிளிக் பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். லாங்குவேஜ் இன் யூஸ் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். ஸோ இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவ்வர்ஸ் அனுப்புகிற மெசேஜை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பண்ணினா வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டோடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அவங்க என்ன அனுப்பினாலும் சரி, வாய்ஸ் மெசேஜ் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அந்த வாய்ஸ் ப்ளே பண்ணது அவங்களுக்கு தெரியாது. இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெசேஜே பார்க்கல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த மெசேஜ் வேணாலும் சரி, கொஞ்சம் நேரம் ட்ரான்ஸ்கிரைபில் போட்டிங்கன்னா போதும், அவங்க வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கான வீடியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் லவ்வர்ஸ் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜை எப்படி நீங்கள் ப்ளே பண்ணாத அதில் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்குறத பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வியூஸ் ரொம்ப ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி இந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் இந்த வீடியோ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்க. வேறு எதை மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.